வணக்கம். இது தேர்தல் திருவிழா. நாளுக்கு நாள் அரசியல் களம் பரபரப்பா மாறிட்டு வர சூழல்ல இப்போ நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தொகுப்புல ஒண்ணா பார்க்கலாம். அதிமுகவில் வயசானவங்களை குறி வச்சு பாஜக தங்களோட கட்சியில சேர்த்து வருவதா அதிமுக நிர்வாகிங்க சொல்லி வர, மறுபுறம் பாஜகவில் இருக்கிற சினிமா பிரபலங்க அடுத்தடுத்து அதிமுகவில் ஐக்கியமாகி வர்றாங்க. யார் அவங்க? 90களில் தமிழ் சினிமா ரசிகர்களோட கனவு கன்னியா வலம் வந்தவங்க தான் நடிகை கௌதமி. குரு சிஷ்யன், அபூர்வ சகோதரர்கள் போன்ற படங்கள்ல நடிச்சு ரசிகர்கள் மனசுல நீங்கா இடம் பிடிச்சாங்க. சினிமாவை தொடர்ந்து அரசியல்ல களமிறங்கிய கௌதமி பாஜகவில் சேர்ந்து பரபரப்பா பிரச்சாரத்துக்கெல்லாம் போனாங்க. போன வருஷம் அந்த கட்சியில இருந்து விலகின அவங்க இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு அந்த கட்சியில சேர்ந்திருக்காங்க. அதிமுகவில் சேர காரணம் என்னவா இருக்கும்? அவங்களே சொல்றாங்க பாருங்க. அண்ணன் எடப்பாடி அவர்களின் செயல்கள், கட்சியை நடத்தி கொண்டு போகிற வழிமுறைகள், எல்லாரையும் இணைந்து ஒன்றாக வேலை செய்யணும் அப்படிங்கிற அவருடைய எண்ணங்கள், அது செயல்களாலே நம்ம எல்லாரும் பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே என்னை கவர்ந்தது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குற நேரத்துல அதிமுகவில் சேர்ந்திருக்கீங்க. உங்களோட கட்சி பணி எப்படி இருக்கும்னு பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க. நீங்க பார்க்க தானே போறீங்க இந்த கௌதமியோட ஆட்டத்தைன்னு சினிமா பஞ்ச் டயலாக் போல பதில் அளிச்சிருக்காங்க. ஒரு விஷயம் நான் பெருமைக்குன்னு சொல்லலை, நான் இப்படி தான் அப்படிங்கிறது இத்தனை வருஷமாக 30-40 வருஷமாக உங்கள் கண்ணு முன்னாடியே என்னை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு பொறுப்பு இல்லை, ஒரு வேலை அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டால் நான் இறங்கி வேலை செய்வேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அரசியலில் என்னுடைய ஈடுபாடு இது வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு. இனிமேலும் அப்படி தான் இருக்கும்னு நான் சொல்லலை, இன்னும் தீவிரமாக நடக்கும். அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் ஒரு சரியான இடமும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நான் முழுசாக நம்புகிறேன். அதிமுகவில் சேர்ந்திருக்கிற இந்த முடிவு சரிதானா அப்படின்ற கேள்விக்கு மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன்னு பதிலளிச்சுட்டு நடைய கட்டிட்டாங்க கௌதமி. என்ன ஒரு முடிவாக இருந்தாலும் மனசார எடுத்து அது மனசாட்சிக்கு மாறுபட்ட ஒரு முடிவாக கண்டிப்பாக இருக்காது. அப்படிங்கிறது நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எது பண்ணாலும் நான் மனசார பண்ணுவேன், மனசாட்சி கட்டுப்பட்டு தான் பண்ணுவேன். நடிகை கௌதமி பாஜகவில் இருந்து விலகியதும் வேறொரு கட்சிக்கு போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்த அவங்களோட ரசிகர்கள் தற்போது அதிமுகவில் சேர்ந்ததால என்னவா இருக்கும் அவங்க மனக்கணக்குன்னு குழம்பி போய் இருக்காங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இருக்காருன்னு கடுமையா விமர்சிச்சிருக்காரு பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன். முடிஞ்சவரை பார்ப்போம், இல்லனா தமிழ்நாட்டில் தனித்தே போட்டியிடுவோன்னு சீனிவாசன் கூறியிருக்காரு. திண்டுக்கல்ல செய்தியாளர்களை சந்திச்ச பாஜகவோட மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன், குடியுரிமை திருத்த சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தலை அப்ப ஆதரிச்ச அதிமுகவின் பழனிசாமி இப்போ ஓட்டுக்காக நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டதா சாடியிருக்காரு. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் கூட எடப்பாடி அவர்கள் நேற்று வர மிக விரைவில் நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்றத்துக்கு தேர்தல் வரும்னு பேசிக்கிட்டு இருந்தார். 2 வருஷமாக பேசிட்டு தான் இருந்தார். இப்போ இன்னைக்கு சொல்கிறாரு அதெல்லாம் இல்லை, 2 தேர்தல் ஒரே நடத்தக்கூடாதுங்கிறார். ஏன்னா இப்போ தேர்தல் நடக்காதுன்றதுனால அதில் கன்சென்சஸ் இல்லைங்கிறார். அப்போ அதிமுகவுமே முரண்பாடுகள் உள்ள கட்சியாக இருக்குது. ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் சிஐஏ ஆதரித்து ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, குடியுரிமை திருத்த மசோதாவை ஆதரித்து பாராளுமன்றத்தில் வாக்களிக்கிறாங்க, வெளியில் நாங்கள் அதை மறுபரிசீலனை செய்வோங்கிறாங்க. அவங்களுக்கு சிறுபான்மை வாக்கு அவங்களை பயமுறுத்துது. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆதரிப்போன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அதை எதிர்த்து பேசியிருக்கிறார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். அப்போ அவங்ககிட்டையும் முரண்பாடுகள் இருக்குது, இன்கன்சிஸ்டன்சி இருக்குது. முடிந்தவரை கூட்டணிக்காக பேசி பார்ப்போம், இல்லனா தமிழ்நாட்டில் தனித்தே போட்டியிடுவோன்னு தடாலடியா கூறியிருக்காரு ராமசீனிவாசன். தனியாக கலங்கர் ஒரு தேசிய கட்சி மத்தியில் ஆள்றோம், கூட்டணி கட்சி வந்தான்னா வராட்டி என்ன, வருவதற்காக முயற்சிப்போம், வருவதற்காக வரவேற்போம், வருவதற்காக பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், அவங்க வருவதை விரும்புவோம். பட் அதில் ஏதாவது சிக்கல்கள் தடங்கல்கள் இருந்தால் தனியாக தானே கலங்க. பிஜேபிக்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்கும் அதானே. கூட்டணி அமையாவிட்டால் தனியாக தானே போட்டி போகணும், இல்லை எந்த கட்சியாக தானே அதான் நிலைமை. சிறுபான்மையினர் ஓட்டுக்காகவே பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக வெளியேறுச்சா அப்படிங்கிற கேள்விக்கு அதை பழனிசாமியிடமே கேளுங்கன்னு மறுத்துட்டாரு ராமசீனிவாசன். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தேர்தல் விளம்பரத்துக்காக கல்லூரிக்குள்ளேயே புகுந்து அத்துமீறிய அதிமுக மகளிர் அணி மீது வழக்கு பாய்ந்துள்ளது. விளம்பரம் தேட முயற்சித்து வில்லங்கத்தில் மாட்டிக்கிட்ட அந்த சம்பவத்தை பார்ப்போம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில அரசு மகளிர் கலைக்கல்லூரி அமைஞ்சிருக்கு.
இந்த கல்லூரிக்குள்ள புகுந்த அதிமுக மாவட்ட மகளிரணியைச் சேர்ந்த சிலர் மூடிக்கிடந்த கல்லூரி கழிவறையை சுத்தம் செய்வது போல போஸ் கொடுத்து அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களிலும் பதிவிட்டிருக்காங்க. கணக்குல கிளீன் பண்ணாம வச்சிருக்காங்க. அவங்க கிளீனே பண்ண காணோம். பேருக்கு கூட கிளீன் பண்ண காணோம். நம்ம பசங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுலையா? குழந்தைங்களுக்கு எவ்வளவு இன்ஃபெக்ஷன் ஆகும் இதனால? எல்லாமே இதனால தான் நடக்குது. அதுவும் பெண்கள் கல்லூரி வேற. இதை கூட செக் பண்ணலன்னா அப்புறம் படிப்பு எப்படி ஏறும் அவங்களுக்கு? இந்த வீடியோவை பார்த்ததும் கல்லூரி முதல்வரே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. எந்தவித அனுமதியும் பெறாம எப்படி கல்லூரிக்குள்ள வந்தாங்க என கன்ஃபியூஸ் ஆன முதல்வர் கல்லூரி நற்பெயருக்கு களங்கம் விளைவித்த அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு வாலாஜாபேட்டை போலீசிலும் புகார் கொடுத்தாரு. கல்லூரிக்கு புதிதாக கழிவறைகள் கட்டப்பட்டிருக்கிற நிலையில தேர்தல் சமயத்துல மக்களிடம் நற்பெயரை சம்பாதிக்க அதிமுக மகளிர் அணியினர் பயன்பாடின்றி பூட்டி கிடந்த கழிவறையை சுத்தம் செய்வது போல போஸ் கொடுத்து விளம்பரம் தேட முயன்றது அம்பலமாக்கி இருக்கு. இது கவர்மெண்ட் காலேஜ்ன்றதுனால அமைச்சரும் எங்க கல்லூரி முதல்வரும் நாங்க என்ன கேட்டாலும் உடனே செஞ்சு தராங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், நிறைய புது பில்டிங்ஸ், பிளே கிரவுண்ட்ஸ், புது டாய்லெட்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க பயன்பாட்டிலே இல்லாத கழிப்பிடத்துல சுத்தமா இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு வீடியோ எடுத்து போட்டிருக்கீங்க. அது கேர்ள்ஸ் யூஸ் பண்ற ரெஸ்ட் ரூம்னு தெரியுது. அதுல எப்படி நீங்க வீடியோ எடுக்கிறீங்க? அதுல இந்த பிரைவசி எவ்வளவு பாதிக்கப்படுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் சார். விளம்பரம் தேட முயற்சித்து வில்லங்கத்துல மாட்டிக்கிட்ட இந்த சம்பவம் தொடர்பாக அதிமுக மாவட்ட மகளிரணியைச் சேர்ந்த ராதிகா, சாந்தி உள்ளிட்ட 20 பேர் மீது வாலாஜாபேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரிச்சுட்டு வராங்க. அதிமுகவோட கூட்டணி கிடையாது என தடாலடிய அறிவிச்சிருக்கிற பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம், ஒருவேளை கூட்டணிக்கு வந்தாலும் அதிமுக தாமரை சின்னத்துல தான் போட்டியிடணும்னு கூறி அதிர்ச்சியை கொடுத்திருக்காரு. பிஜேபி கூட்டணி கட்சியில சேர கட்சிகள்லாம் பிஜேபி சேர்ந்து தான் போட்டின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, அது சாத்தியக்கூறு சாத்தியக்கூறோ இல்லையோ நான் சொல்லியிருக்கேன். தொண்டர்கள் விருப்பம்னு சொல்லியிருக்கேன். இல்ல இப்ப பாமக கூட்டணியில சேருது, பேசிக்கலாம், அதை பத்தி பேசுவோம். கூட்டணி பேசுறா அவன் தலைமை முடிவு எடுக்கணும். அது தொண்டர்கள் விருப்பம். அதை திரும்ப சொல்றேன். ஏன்னா எங்க கட்சியினுடைய எங்கள் பிரதம அமைச்சரை சொல்லித்தான் தேர்தல். பிரதமருக்காக தான் ஓட்டு. அதான் நாங்க திருப்பி தெளிவா சொல்றேன். யாருக்காக ஓட்டு கிடையாது. வேணும்னா ஓட்டு போட போறாங்க, வேண்டாம்னா விட்ட போறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் பிரதமரை ஏத்துக்கலன்னு போகுது. ஏத்துக்கிறதா ஏத்துக்கிறாங்க. ஆக இந்த வகையில பாக்குற போது எங்களுக்கு எந்த சின்ன வேணும்? ஓட்டு வாங்குறது நாங்க. எங்க தலைவர் சொல்லித்தான் ஓட்டு வாங்கணும். யார் பிரதம அமைச்சர் சொல்லிதான் ஓட்டு வாங்கணும். நீ பேரம் பேசுறதுக்கு பயன்படுத்தினா நாங்க ஆள் இல்லை. 1 சீட்டு கொடு, 2 சீட்டு கொடு, டெல்லியில கொடு, ஊபியில கொடு, ராஜஸ்தான்ல கொடு, போய் வாங்கிக்க கொடுக்குறவங்க. கூட்டணி கட்சிகள் ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்கல, எங்களுக்கு எங்களுடைய விருப்பத்தை சொல்றாங்க. இனி அவங்களுக்கு என்ன விருப்பம்? எங்க தொண்டர்கள் தாமரையில ஓட்டு கேட்கறதா தயாரா இருக்கான். அதிமுக கூட்டணியில சேர்றது வாய்ப்பு இருக்காங்க தெரியாது. இல்லன்ட்டாங்க அவங்களும் இல்லன்ட்டாங்க, நாங்களும் இல்லன்ட்டா. அப்புறம் என்ன? நான் தான் தமிழ்நாடு பூரா நாங்க நிக்கிறோம்னு சொல்றேன். தாமரை இல்லைன்னா சேர வாய்ப்பு இருக்கு. அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் அதிமுக தாமரை சின்னத்திலே போட்டியிட வேண்டும். கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு என பிரதான கட்சிங்க தேர்தலுக்கு தீவிரம் காட்டி வர சூழல்ல ஒரு கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தையே நடத்தி வருது. வேதாரண்யத்தில் நடந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா, சண்டை போடுறதுக்காவது எங்களை நாடாளுமன்றம் அனுப்பி வைங்க அப்படின்னு ஓட்டு கேட்டிருக்காரு. 1974 கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. அதை பத்தி யாருமே எதுவுமே பேசல. திமுக சொல்லும், அதிமுக சொல்லும், கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியில் நான் வெற்றி பெற்று உள்ள போனேன்னா என்னுடைய முதல் பதிவாக கச்சத்தீவை மீட்கணும்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஆர்டிகல் 3 படி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 3 படி இந்தியாவின் ஒரு சொத்தை அந்நிய நாட்டுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். 3ல் 2 பங்கு மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள் அதுக்கு கையெழுத்து போட்டா தான் இந்திய நாட்டின் நிலப்பகுதியை அந்நிய நாட்டுக்கு நீங்க கொடுக்கவே முடியும். ஆனா அப்படி செய்யல. மேகதட்டு அணையை கர்நாடகாவில் நீங்க கெட்டுறீங்க அப்படின்னா நாங்க அந்த மேகதட்டு அணையை உடைப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம். எங்களை சண்டை போடுறதுக்காவது தமிழ்நாட்டு உரிமைகளை, தமிழ்நாட்டு நலங்களை, தமிழர்களின் வளங்களை மற்ற மாநிலங்கள், அண்டை மாநிலங்கள் பறிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போடுறதுக்காவது எங்களை இந்த முறை மக்களவைக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அரசியல் கட்சிங்க ஒரு பக்கம் தேர்தலுக்கு தயாராகிக்கிட்ட வர நிலையில ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் கொண்ட வீரோ கேர் வீர் என்ற கட்சி
543 தொகுதிகளிலும் தனித்து களமிறங்க போவதா அறிவிச்சிருக்காங்க. கோவையில் பேசின அந்த கட்சியோட தென்னிந்திய தலைவர் ரிச்சர்ட்சன் வின்சன் மக்கள் சேவை செய்ய எங்களை ஆதரிக்கணும்னு கேட்டிருக்காரு. இந்த கட்சியிலே 543 எம்பி காண்டிடேட்டுகள் இந்தியாவிலே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைவருமே முப்படையிலே ஓய்வு பெற்றவர்கள். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் இவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருகின்ற 2024 எலெக்ஷனிலே 543 இடங்களிலும் நாங்கள் நின்று உங்களுக்காக வேண்டி சேவை செய்ய காத்திருக்கிறோம். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி சிட்டிங் எம்பி திருநாவுக்கரசர் மீண்டும் அதே தொகுதியில் களமிறங்க விருப்பம் தெரிவிச்சிருக்கிறார். ஆனா அது பற்றி கட்சி தலைமை தான் முடிவு செய்யும் என்றும் கூறியிருக்காரு. நான் திருச்சியில் தான் போன தடவை எனக்கு 5 லட்சம் ஓட்டில் ஜெயித்தோம். அதனால் இந்த தடவை மீண்டும் திருச்சியில் போட்டியிடவே விரும்புகிறேன். இருந்தாலும் முறைப்படி நானாக அறிவிக்கக்கூடாது, கட்சி தலைமை தான் அறிவிக்கணும். அதே மாதிரி கூட்டணியில் எந்தெந்த இடத்துல யார் நிற்கிறேங்கிறத கூட்டணியில் பேச்சுவார்த்தை பண்ணி தான் அறிவிக்கணும். நான் சொல்வது என் விருப்பத்தை மட்டும் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே போட்டிட்டு எம்பியாக இருக்கேன். அந்த முறையில் அங்கே மீண்டும் நான் போட்டியிட விரும்புகிறேன். நிற்கிறேன்னு சொல்லலை, விரும்புகிறேன். நிற்கிறது அறிவிக்கிறது கூட்டணி முடிவு பண்ணி தொகுதி வந்த பிறகு அதுக்கு பிறகு கட்சி தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். என்னுடைய விருப்பத்தை நிற்கிற விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கான ஆரம்ப கால பணிகள் வழக்கம் போல தொகுதியில் இருக்கிற பணிகள் நடந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியில எந்தெந்த கட்சி இருக்குன்னே தெரியாத நிலையில வரும் 18ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய கூட்டணி உருவாகும்னு நம்பிக்கையை தெரிவிச்சிருக்கிறாரு பாஜகவோட மாநில விவசாய அணி தலைவர் நாகராஜ். பாஜகவை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிக்கு என்று சில விதிமுறைகள் இருக்குது. ஏன்னா ஜனநாயக கட்சிங்கிறப்போ உட்கார்ந்து முறையாக அதை முடிவெடுப்பார்கள். பலர் எங்களோட கட்சியிலே வருவதற்கு, கூட்டணியில் வருவதற்கு ஆர்வத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். கூடிய விரைவில் அது தொடர்பாக எங்களுடைய தேசிய தலைமை முடிவெடுப்பார்கள். வருகின்ற 17ஆம் 18ஆம் தேதி டெல்லியில் எங்களுடைய நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் நடக்க இருக்கிறது. அதில் எங்கள் மாநில தலைவரும் சென்று கலந்து கொள்கிறார். முக்கியமான நிர்வாகிகள் நாங்கள்லாம் சென்று கலந்து கொள்கின்றோம். 17, 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டணி உருவாவதை நீங்கள் பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் பாஜக வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதற்கு முன்பாகவே மதுரை மாவட்டத்தில் பலத்த எதிர்ப்பு எழுந்திருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் வணிகர்களின் கோரிக்கையை ஏற்கிற கட்சிக்கு தான் ஆதரவு என வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு அறிவிச்சிருக்கு. அவங்களோட கோரிக்கைகள் என்னன்னு அதன் தலைவர் விக்ரமராஜா சொல்றத இப்ப பார்க்கலாம். இந்த மாநாட்டில் வணிகர்களுக்கு ஏற்படுகின்ற அச்சுறுத்தல்கள், பாதுகாப்பு தன்மைகளை உறுதி செய்திடவும், வணிகத்திலே கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஒரு விலை, செயின் சங்கிலி தொடர்களுக்கு ஒரு விலை, தனிநபர்களுக்கு ஒரு விலை என்ற நிர்ணயத்தை உற்பத்தியாளர்கள் தடை செய்யப்பட வேண்டும் வலியுறுத்தியும் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற இருக்கிறோம். அது மத்திய மாநில அரசுகள் கட்டாயமாக நிறைவேற்றி தரக்கூடிய அழுத்தம் தர இருக்கிறோம். வரக்கூடிய பார்லிமெண்ட் தேர்தல் வர இருக்கிறது. தேர்தலிலே வணிகருடைய ஓட்டு யாருக்கு? தேர்தல் அறிக்கை சம்பந்தமாக சர்வ கட்சிகளும் எங்களோடு கோரிக்கைகளை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கைகளை யார் யார் நிறைவேற்றுவது என்பதை எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற அழுத்தத்தை தந்திருக்கிறோம். கல்லூரி மாணவர்கள் கிட்ட பேசும்போது இனிமே உலகம் என்ன செய்யணும்னு இந்தியா தான் தீர்மானிக்க போகுதுன்னு பேசின தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்புல ஆளுநருக்கே கண்டனம் தெரிவிச்சதால பாஜக நிர்வாகிகள் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அப்படி என்ன பேசினார்னு இப்ப பார்க்கலாம். காற்று போக முடியாத இடத்துல கூட திராவிட மாடல் அரசுடைய திட்டங்கள் செல்லும் என்ற அளவுக்கு தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தேவையான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள். ஒரு காலத்துல பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவங்க படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை உழைத்தது நீதி கட்சியினுடைய ஆட்சி.
அதுதான் பள்ளிக்கூடங்களை அதிக அளவில் திறந்தது. நீதி கட்சியுடைய பரிணாம வளர்ச்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய ஆட்சி. முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் அவருடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி இருக்க வேண்டும்னு அந்த திட்டத்தை செயல்படுத்தியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த திட்டத்தின் மூலம் சிறிய குக்கிராமங்களில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் கல்வி வசதி, கல்வி வாய்ப்பு கிடைச்சது. அதற்கடுத்து முத்தமிழர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் நிறைய கல்லூரிகள், காலேஜஸ் திறக்கப்பட்டன, பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டிஸ் திறக்கப்பட்டன, உருவாக்கப்பட்டன. ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்று சொல்லப்படுகின்ற தொழிற்கல்விக்காக இன்ஜினியரிங் கல்லூரிகள், மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ், கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதே போல கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் ஏராளமாக கலைஞருடைய ஆட்சியில் தான் தொடங்கப்பட்டது. இப்பொழுது பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும்னா மாறி வருகின்ற இந்த டெக்னாலஜி, உலக சூழலுக்கு ஏற்ப பல்வேறு திறன்கள், ஸ்கில்ஸ் நம்ம அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்க தேவைப்படுகின்றது. அந்த வகையில் தான் இளைஞருடைய திறன்களை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நமது முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் திட்டம் என்ற சிறப்பான திட்டத்தை 2 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கி வைத்தார். 2 ஆண்டுகள்ல இன்று வரை கிட்டத்தட்ட 28 லட்சம் மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம், நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த அரசினுடைய மிக மிக முக்கியமான சாதனைகள்ல இது ஒண்ணு. இத்தனை பேருடைய கல்வி தரத்தின் நிலையை அந்த திட்டத்தின் மூலம் ஒருபடி உயர்த்தியிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அத்தனை பேரையும் பயிற்சி எடுத்தவர்கள், பயிற்சி கொடுத்தவர்கள் என அனைவரையும் நான் மனதார பாராட்டுகின்றேன். கல்லூரி மாணவர்கள் கிட்ட பேசும்போது இனிமே உலகம் என்ன செய்யணும்னு இந்தியா தான் தீர்மானிக்க போகுதுன்னு பேசின தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்புல சென்னையில செய்தியாளர்கள் கிட்ட பேசின அண்ணாமலை சபாநாயகரை கண்டிக்கிறதா நினைச்சுக்கிட்டு ஆளுநரை கண்டிச்சு பேசிட்டாரு. ஆளுநர் முறை தவறி நடந்துகிட்டாரு, ஆளுநருக்கு எந்த பிசினஸும் கிடையாது, ஆளுநர் ரொம்ப மோசமா நடந்துகிட்டாருன்னு அண்ணாமலை பேசிக்கிட்டே போக பக்கத்துல இருந்த பாஜக நிர்வாகிங்க எல்லாம் பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு போலன்னு நினைச்சுக்கிட்டாங்க. நான் ஒண்ணும் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வரல, பெரியப்பா ஏதோ சொல்லணுமா கேட்டுக்குங்க. நான் தான் சொல்லுவேன். ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு ஆளுநர் மாத்தி பேசலாம், ஜனகணமன போட்டு அதுக்கு முன்னாடி போயிட்டாரு. ஆளுநர் அவர்களுக்கு எந்த பிசினஸும் கிடையாது. கவர்னர் சொல்வதை தவறு இருக்கா ரைட் இருக்கா அது சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் டிஸ்கஸ் பண்ணணும். அது அவை குறிப்பில் போகணுமா வேண்டாமா உறுப்பினர் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆளுநர் ஒரு நியூட்ரல் ஜட்ஜ். அவர் திமுகவுடைய உறுப்பினர் கிடையாது. ஆனா திமுகவுடைய உறுப்பினரை விட மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார். அதனால் தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்துச்சு. அஞ்சலி சக்தியை லவ் பண்ணல. எது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா? சூப்பர் பெரியப்பா, மேல சொல்லு, மேல மேல. சக்தியை தான் கௌதம் லவ் பண்றான். அம்மா மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார். அதனால் தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்துச்சு. நடுநிலையாக இருக்க வேண்டிய ஆளுநர், சபாநாயகர் ஆளுநரை அமர வைத்துக் கொண்டு சபாநாயகர் அவர்கள் ஆளுநர் அவர்களை பற்றி தவறாக பேசியிருப்பது எந்த காரணத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஆளுநர் பையன் பொண்ணுக்கு சீட் எதிர்பார்ப்பாருன்னு அப்படிதான் தோணுது இல்லைங்களா? அவர் ஆளுநரோட பிஹேவியர் எல்லாம் பார்த்தா அவருடைய குடும்பத்தில் யாருக்காச்சும் சீட்டு வாங்கலாமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆளுநரோட பிஹேவியர் எல்லாம் பார்த்தா அவருடைய குடும்பத்தில் யாருக்காச்சும் சீட்டு வாங்கலாமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். பூவிருந்தவல்லி பக்கத்துல இருக்கிற தனியார் கல்லூரி மாணவர்கள் கிட்ட பேசுற அண்ணாமலை ஒவ்வொரு 100 வருஷமும் உலகம் எப்படி இருக்கணும்னு ஒவ்வொரு நாடும் தீர்மானிக்கிறதாகவும் 2050ல உலகம் என்ன செய்யணும்னு இந்தியா தான் முடிவெடுக்கணும் சொல்லி இருக்காரு. அதுக்கான ஃபவுண்டேஷன் வேலையை தான் இப்போ ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு இருக்கோனும் அண்ணாமலை பேசி இருக்காரு. ஒரு செஞ்சுரியில ஒரு நாடு தீர்மானித்தது உலகம் எப்படி இருக்க வேண்டும். One country decided how the world should run. Britain decided for 100 years. Americans are doing it for 75 years. And we believe come 2050, India will decide how the world should be run. The facts India can have. They have to do so much work tonight. They have to lay a lot of groundwork. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.